see, look, watch. இந்த 3 வேர்டுக்குமே பார்க்கறது தான் மீனிங். ஆனால் இந்த 3 வேர்ட்ஸும் எந்த இடத்துல எப்போ யூஸ் பண்ணலாம், இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். see அப்படின்னா நம்ம பொதுவாக பார்க்குறது. நம்ம கண்ணு திறந்திருந்தா நமக்கு எல்லாமே தானாகவே தெரியும் இல்லைங்களா? அப்படி சும்மா ஜென்ரலாக பார்க்குறதுக்கு நம்ம see அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I see a dog near the gate. I didn't see you at the party yesterday. இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லுக். லுக் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த கொஞ்சம் உத்து பார்ப்போம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோவில் என்னெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம கவனமாக பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி கவனமாக உத்து பார்க்குறதுக்கு நம்ம லுக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் த போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி இஸ் லுக்கிங் அட் ஹர் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாட்ச். வாட்ச் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மூமெண்ட்டில் இருக்க விஷயம், அதாவது மூவ் ஆகிட்டே இருக்க ஒரு விஷயத்த பார்க்குறப்போ நம்ம வாட்ச் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவி பார்க்குறப்போ டிவியில் சீன்ஸ்லாம் மாறிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஏதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்க, லைக் ஃபுட்பால், கிரிக்கெட் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயுமே பிளேயர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படி நகர்ந்துட்டே இருக்க ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போது வாட்ச் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாட்ச் டிவி, ஷீ லைக்ஸ் டு வாட்ச் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் க்ளோஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.